நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தேர்தல் தொடர்பான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரகசியமா சந்திச்சார்னு செய்திகள் வந்த நிலையில் நேரடியாகவே சென்று விஜயகாந்தை சந்திச்சிருக்கிறாரு ஓபிஎஸ். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 2 சீட் ஒதுக்கியிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதா சிறுத்தைகள். திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு சீட் ஒதுக்குவதில் இழுபறி. களையிலிருந்து காணப்பட்ட வைகோ. எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு. தாமதம் ஒன்றும் இல்லை. அவங்க வரணும், திடீர்னு சொன்னாங்க வந்து பார்க்கணும்னு. போன்று சொல்றதை விட நேராக வந்து சொல்லிட்டு போவோம். திமுக கூட்டணியில் சிபிஐக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு முடிவுக்கு வந்தது கூட்டணி இழுபறி. திமுக கூட்டணியில் ஐஜேகே கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு பெரம்பலூர் ஒதுக்கப்படும் என தகவல். தூத்துக்குடி தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்த கனிமொழி. உற்சாகத்தில் தூத்துக்குடி திமுகவினர். அமைச்சர் மாதிரியா இருக்கார், தெலுங்கு பட வில்லன் போல் இருக்கார்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வெளுத்து வாங்கிய தினகரன். பூசாரி மாதிரி உள்ள கயிறை கட்டிக்கிட்டு அது ஒரு அமைச்சர் மாதிரியா நடந்துக்கிறாரு, பேசுறாரு. எல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் முடிச்சிருவாங்க. கூட்டணி அமைகிறத பொறுத்துதான் தேர்தல் வியூகம் அமைக்கப்படும். பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சு. இந்திய அரசியலை தீர்மானிக்கும் வல்லமை படைத்தவர் மு.க. ஸ்டாலின். புது ரூட் பிடிக்கும் நாஞ்சில் சம்பத். 6 பட்டியல் இனத்தவரை தேவேந்திர குல வேளாளர்கள் என அழைக்கும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என இபிஎஸ் அரசின் முடிவுக்கு ராமதாஸ் வரவேற்பு. நான் பீடா போடுவதற்கு பான் பீடா கடைக்கு போனேனா இதை விட அதிக கூட்டம் கூடும்னு மோடியின் மெகா பேரணியை கிண்டலடித்த லாலு. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவில் 2 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா 2014ஆம் ஆண்டு இதே மார்ச் 4ஆம் தேதி அவர் அதிமுகவிலிருந்து அவர்கள் கலட்டி விடப்பட்ட நாள். அந்த தேர்தல் டைரி வரலாறு திரும்பி பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகம் புதுச்சேரியில இருக்கிற 40 தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்களை ஜெயலலிதா அறிவிக்க ஏற்கனவே அந்த கட்சியோட கூட்டணியில இருந்த இடதுசாரி கட்சிகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. கூட்டணியில இருந்து அதிமுக கழட்டி விட்டதால குழப்பத்தில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதே நாள்ல தான் ஒண்ணு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காரசாரமா விவாதிச்சாங்க. கடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல பாமக மதிமுக இருந்த அதிமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தது. அந்த கட்சிக்கு 3 தொகுதிகள் அந்த தேர்தல்ல ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதால கூடுதலான இடங்களை கம்யூனிஸ்டுகள் கேட்க ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக குழு கம்யூனிஸ்டுகளுக்கு ரெட் கார்டை காட்டிடுச்சு. ஆறுதலுக்காக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதி மட்டுமே கொடுக்க முடியும்னு திட்டவட்டமா அறிவிச்சது அதிமுக தலைமை. இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கம்யூனிஸ்ட் கட்சிகள் திக்குமுக்காடி நிற்க அடுத்த அடியா பிப்ரவரி 24ஆம் தேதி 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க ஜெயலலிதா. இருந்தாலும் தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டப்பட்டால் அந்த தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுக்கும் என்றதால சற்று ஆறுதல் அடைஞ்சாங்க. தொகுதி பங்கீடு பத்தி அதிமுக வாய் திறக்காததால கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல இதே போலதான் அனைத்து தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிச்சு ஜெயலலிதா தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினாங்க. இப்பவும் அதே ஃபார்முலாவா அப்படின்னு காரசாரமா விவாதங்கள்லாம் கிளம்பிச்சு. அதிமுக கூட்டணியில தான் இந்த குழப்பம் அப்படின்னா திமுகவிலையும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் புறக்கணிப்பே இருந்தது. 5 தொகுதிகளை கேட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு 1 தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும் என திமுக திட்டவட்டமாக சொல்ல இதே நாளில் அடுத்து என்ன செய்வதுன்னு விடுதலை சிறுத்தைகளும் குழப்பத்துல இருந்தது. இவ்வளவு நாட்களா மோடி எதிர்ப்பு என்ற புள்ளில திமுகவுடைய தோழமை கட்சிகளாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சியாக அறிவிக்கப்பட்டு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன தொகுதிங்கிறது பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு முத்தரசனே சொல்லியிருக்காரு.
இந்தியாவை மீட்கவும் தமிழ்நாட்டை காக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு மகத்தான அணியாகும். இந்த மகத்தான அணி நாடும் நமதே, நாடாளும் மன்றமும் நமதே, 40 நமதே என்கிற முறையில் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தெந்த தொகுதி என்பது பின்னர் முடிவு செய்யப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில் போட்டியிடும். கோவை, கன்னியாகுமரி, டெல்டாலை, நாகை மாவட்டம்னு இதெல்லாம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்கிறதாவும், ஆனால் எந்தெந்த தொகுதிங்கிறத பிறகுதான் சொல்லப்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இந்த கூட்டணி வந்து ஒரு அரசியல் ரீதியாக கூட்டணி, மாநில உரிமை சார்ந்து நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி தான் கடந்த காலத்தில் மாநில உரிமைகள் மறுக்கப்படும் போதெல்லாம் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதையும் முத்தரசன் இந்த இடத்துல சொல்லும் பொழுதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு தேசிய கட்சியாக இருக்கும் பொழுது நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் காங்கிரஸ், ஏனால் திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் இணைய இருக்கிறது. அந்த சூழ்நிலையில காங்கிரஸ்க்கும் அங்கே கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு எதிரெதிர் துருவங்களாக கேரளாவில் இருக்கிறாங்க. அதே மாநில உரிமையை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்க முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு எதிராகவும் அங்கேயும் கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க மாநில உரிமைக்காக நாங்கள் உண்மையான அரசியல் கூட்டணின்னு முத்தரசன் இந்த இடத்துல பேசியிருப்பது தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த நினைவுகள் எல்லாம் இந்த இடத்தோட பொருத்தி பார்க்காமல் இருக்க முடியல. மாநில உரிமைகளுக்காக, மாநில நலனுக்காக, மாநில முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே மக்கள் நலன் சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அணி என்பது மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, இந்தியாவை மீட்கவும் தமிழ்நாட்டை காக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு மகத்தான அணியாகும். அதே மாதிரி முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கேபியுடைய பாலகிருஷ்ணனோட நடந்தது. இன்றைக்கும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் தொகுதி உடன்பாடு எட்டப்படல. இவர்கள் கேட்ட தொகுதி, இவர்கள் கேட்ட எண்ணிக்கை, மாநிலங்களவை கேட்பதாகலாம் தகவல்கள் வந்திருக்கு. அவர் வெளியில வந்து சொன்ன மிக முக்கியமான கருத்து, நாங்கள் எங்களுடைய நாளைய செயற்குழு கூட்டம் உயர்மட்ட குழுவில் கூட்டி முடிவெடுத்து அதன் பிறகு வந்து அவங்களோட கலந்து ஆலோசித்து எங்களுடைய கூட்டணி உடன்பாடு குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேபி வந்து சொல்லியிருக்கிறார். தொகுதி பங்கீடு சம்பந்தமாக ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இன்று காலை 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியுடைய எண்ணிக்கை அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க சில எண்ணிக்கை எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட வரையில் நாளைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்குது. அந்த கூட்டத்தில் விவாதிச்சுக்கிட்டு வந்து இறுதியான முடிவு என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம் என்று தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறோம். சமீபத்தில் 10% இடஒதுக்கீட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி மாநிலங்களவையில் நடந்து கொண்டது, டிகேஆர் வந்து அதற்கு ஆதரவாக பேசி வாக்களித்ததும், இது என்ன அநியாயமாக இருக்குன்னு அதே இடத்துல திமுக எம்பி கனிமொழி பொங்கி எழுந்ததும் வந்து இந்த நேரத்தில் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாகவும் இருக்கு. தோழர்கள் சொல்லக்கூடிய இந்த அரசியல் என்ன மாதிரி அரசியல்ங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது, இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக இடம்பெறுமா? கடந்த காலத்துல அதிமுக எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட்டது, அதாவது 2014 தேர்தலில் இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட்டது, எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றது, எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றது அப்படிங்கிறத தான் நாம இன்றைக்கு அரசியல் கணக்கு பகுதியில் பார்க்க போறோம். 2014ஆம் ஆண்டு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 8 மக்களவை தொகுதியில் வந்து போட்டியிட்டது. அதில் ஒரே ஒரு தொகுதியில் இன்றைக்கு மத்திய அமைச்சர், இணையமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றார். அவங்க வாங்கிய வாக்கு சதவிகிதம், அதாவது 8 தொகுதியில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் 5.5% வாங்கியிருந்தாங்க. இப்போ 2019 அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில் 5 இடம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை வந்து பாஜக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அங்கம் வகித்தது. பாமக வந்து கடந்த 2014 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இடங்களில் போட்டியிட்டது. வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதி வெற்றி பெற்றது, அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி பெற்றார். வாக்கு சதவிகிதம், அதாவது 8 தொகுதியில் போட்டியிட்டு 4.5% வாக்குகளை வந்து அவர்கள் பெற்றார்கள். இந்த முறை 2019 அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு வந்து 7 இடங்கள் மக்களவைக்கும் 1 மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2014 14 இடங்கள், அதாவது பாஜக கூட்டணியில் 14 இடங்களில் வந்து அவங்க போட்டியிட்டாங்க. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலை.
14 தொகுதிகளில் போட்டியிட்டு வாக்கு சதவீதம் வந்து 5.1% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. தேசிய அளவில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய டிமாண்ட் இன்னைக்கு அதிமுக இப்போது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாங்கள் 14 இடங்களில் போட்டியிட்டோம், 5.1% வாக்குகள் பெற்ற எங்களுக்கும் 4% வாக்குகள் பெற்றவங்களுக்கு நீங்கள் 7+1 கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் ஒரு மாநிலங்களவையும் அவர்கள் கேட்கக்கூடிய 5 4 தொகுதியோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் தேமுதிக இந்த இடத்துல வைக்குது. அதிமுக கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2014 தேர்தலில் தனித்து போட்டி 39 தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளையும் போட்டியிட்டது. அதில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44.3% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இந்த முறை கண்டிப்பாக இந்த அதிமுகவுடைய ஓட் பேங்குக்கு இந்த வாக்கு சதவிகிதம் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இப்போது பாமகவுக்கும் பாஜகவிற்கும் தேமுதிகவிற்கும் நாளை ஒருவேளை உடன்பாடு ஏற்பட்டால் அவர்களுக்கும் அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி 20 தொகுதிகளில் நிற்க போறாங்களா இல்லை 20க்கும் குறைய போகுதா அவர்களுடைய தொகுதிகள் அப்படிங்கிறத இன்றைய பேச்சுவார்த்தை தற்பொழுதுடைய விஜயகாந்த் OPS உடைய சந்திப்பு தான் அதை தீர்மானிக்க போகுது. அடுத்து தற்பொழுது அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிகள் வந்து கடந்த முறை வந்து ஒரே ஒரு தொகுதியில் தென்காசியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். அங்கே அவங்க வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெறல. 0.6% வாக்குகள் அவர்கள் பெற்றார்கள். இந்த முறை 2019 அதிமுக தொகுதியில் அவர்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுகவுடைய தோழமை கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சியாக அவர்களுக்கு வந்து 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்து வந்த தேர்தல் பயணம் எப்படியான ஒரு பயணம், இந்த முறை வந்து சிறுத்தைகள் சீறி பாயுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்புல பதில் இருக்கு. வாழ் உரிமை மறுக்கப்பட்ட எமக்கு வாக்குரிமை மட்டும் எதற்கு, உங்களில் யாரும் யோகியனும் இல்ல, உங்களுக்கு எங்க வாக்கும் இல்லைன்னு தேர்தல் அரசியலையும் அரசியல் கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த திருமாவளவனை சமாதானப்படுத்தி அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தவர் மூப்பனார். 1999 நாடாளுமன்ற தேர்தல்ல தமாக தலைமையில் அமைக்கப்பட்ட அணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டது. சிதம்பரம் தொகுதியில போட்டியிட்ட திருமா தோல்வியடைஞ்சாலும் 2.25 லட்சம் ஓட்டு வாங்கி தன்னோட செல்வாக்க நிரூபிச்சாரு. 2001 சட்டமன்ற தேர்தல் அப்போ திருமாவோட அரசியல் வழிகாட்டியான மூப்பனாரே விடுதலை சிறுத்தைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரு. அந்த நேரத்துல பெரிய அளவிலான கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்த திமுக சிறுத்தைகளை தங்களோட கூட்டணியில சேர்த்திக்குச்சு. அந்த தேர்தல்ல மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் வெற்றி பெற்றார். முதலில் சமயநல்லூர் தொகுதியில தான் திருமா போட்டியிட போறதா இருந்தாராம். ஆனா சமயநல்லூரை விட மங்களூரில தான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கருணாநிதி மங்களூர்ல நிக்குமாறு திருமாவை வற்புறுத்தினாராம். அரசியல் கடந்த அன்பை திருமா மேல கருணாநிதி எப்பவுமே காட்டி வந்திருக்காருங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். 2001 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டியிட்டு ஜெயிச்சாரு திருமா. சட்டசபையில ஜெயலலிதாவை அம்மான்னு புகழ்ந்தால்தான் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுதுன்னு குற்றம் சாட்டின திருமா 3 வருஷத்துக்குள்ளேயே தன்னோட MLA பதவியை ராஜினாமாவும் செஞ்சாரு. 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம்னு மக்கள் கூட்டணிங்கிற பேருல புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசம் கட்சி ஆகிய கட்சிகளோட சேர்ந்து 3வது அணி அமைச்சாரு திருமா. மறுபடியும் சிதம்பரம் தொகுதியில போட்டியிட்ட திருமாவால இந்த முறையும் வெற்றி கோட்டை தாண்ட முடியல. 2006 சட்டமன்ற தேர்தல் அப்போ அதிமுக கூட்டணியில சேர்ந்து தேர்தலை சந்திச்சாரு திருமாவளவன். 8 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக 2 தொகுதியில மட்டும் ஜெயிச்சது. 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாட்டில் ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. காங்கிரஸ் கூட்டணியில திமுகவோட கைகோர்த்திருக்கிற சிறுத்தைகளையும் இது அரசியல் ரீதியா பாதிக்கக்கூடும்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டுச்சு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம சிதம்பரம் தொகுதியில திருமா ஜெயிச்சாரு. அதன் பிறகு நடந்த 2011 சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணியில இணைந்தே தேர்தலை சந்திச்சாரு திருமா. ஆனா திமுக கூட்டணியே தோல்வி அடைஞ்சது. அதன் பிறகு 2014 தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்த சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலையும் தோல்வி அடைஞ்சது. இதுக்கு அப்புறமா வந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியில பங்குங்கிற கோஷத்தை முன் வச்சது விசிக. விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்ச மக்கள் நல கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது.
காட்டுமன்னார்கோவில்ல திருமாவளவன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இந்த முறை திமுக கூட்டணியில விசிக இடம்பெறுமா இடம்பெறாதான்னு யூகங்கள் எழுந்த நிலையில 2 தொகுதிகளை திமுக தலைமை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி இருக்கு. ஆனா விசிக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணுங்கிற கண்டிஷன்ல தான் 2 தொகுதிகள் ஒதுக்குனதாகவும் தகவல் உலாவிட்டு இருக்கு. நாளை இதே நேரம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.